இன்னைக்கு உண்டான டாபிக் அன்பு செய். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மேல உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அமைச்சு நம்மளோட பாவங்கள்லாம் அவர் சிலுவையில் சுமந்து அதன் மூலமாக நமக்கு அவரை மரிக்கிறதுனால நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அவர் உலகத்தில் வந்தார், நமக்காக மரித்தார், நம்ம பாவங்கள்லாம் சுமந்து தீர்த்தாருன்ற விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது? நித்திய ஜீவன் கிடைக்கிது. அப்போ இப்படி தேவன் குமாரன் அனுப்பி நம்மளை மீட்கிறதுக்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தந்தருளும் போது அன்பு வெளிப்படுது. அதே போலவே மத்தேயு 22 மத்தேயு 22:37 பார்த்திங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், அவரை ஆராதிக்கிறது மூலமாக முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம அவரை ஆராதிக்கணும். அப்படின்றதன் மூலமாக நம்ம ஆண்டவரை அன்பு கூறுறதை வெளிப்படுத்துகிறோம். இது முதலாம் பிரதான கற்பனை. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிரதான கற்பனையாக இருக்குது. அதுக்கு ஈடான கற்பனை என்ன? இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போ தேவன் தன்னுடைய குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தது போல நம்மளும் பிறனிடத்தில் எப்படி அன்பு கூறலாம்? நம்ம பிறருக்கு கொடுத்து நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறலாம். தேவன் நம்மேல் வைத்த அன்பு நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி நம்ம அறியலாம்? அவர் நமக்காக நம்மளை போஷிக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு, பாதுகாக்கிறாரு, நமக்காக எல்லா இடங்களிலும் நமக்கு எதிராக வர்ற காரியங்களில் யுத்தம் பண்ணுகிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபை அளிக்கிறாரு. அறியாத நேரத்தில் வழி நடத்துகிறாரு. தம்மோட வார்த்தையின் மூலமாக ஆலோசனை தருகிறாரு. எல்லா தீங்கிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் விலக்கி காக்கிறாரு. நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் நம்மளை சார்ந்தவங்களையும் பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு பலவீனமான சூழ்நிலையில் பலன் அளிக்கிறாரு, சமாதானம் அளிக்கிறாரு. நமக்கு மகிழ்ச்சி தருகிறாரு ஆண்டவர். நம்முடைய இருதயம் கலிகூற பண்ணுகிறாரு. இப்படியாக தேவனிடம் நம்ம எல்லாவற்றையும் அவர் மேலே நம்ம எந்த நேரத்தில் அன்பாக இருக்கும்போது அவரை நேசித்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவரை ஆராதித்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மேல் உள்ள அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள சகாயம் செய்கிறாரு, உதவி செய்கிறாரு.